எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சூரிய கட்சிக்காரர் தான் போட்டோம். சூரியன் தான் போட்டு ரெட்டையாளுக்கு போட்டேன். போன எலெக்ஷனுக்கு சூரியன் போட்டுச்சு. தெரியல ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் எல்லாம் சொல்றது எல்லாரும் போடுறது தான் நான் போட்டுச்சு. ரெட்டையிலைக்கு போட்டேன். போன எலெக்ஷனுக்கு கலைஞருக்கு தான் போட்டோம். மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி நடக்கு? சரியில்லைங்க சார், டல்லாக தான் போயிட்டு இருக்கு. எங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க சார். மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வந்து 35 கிலோ அரிசி தரேன்றாரு, அதுவும் தரல. வீடு இல்லாம ரொம்ப எங்க ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் எதுவுமே சலுகை செய்யலைங்க சார். படிச்சுட்டாங்க, பட்ட படிப்பு கலைஞர் ஆட்சி வந்தா வேலை வாத்தியாருங்களாம் வேலை போறோன்னு சொன்னாரு, செய்யவே இல்லைங்க சார். நாங்கள் பட்ட படிப்பு படிச்சுட்டு எங்க பெண்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க சார். நில ஆட்சியில நில தான் இருக்குது. நில வந்து கவர்மெண்ட்டும் இது பண்றாங்க, வதி செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு. எல்லாம் அரிசி விலை எல்லாம் கம்மி ஜாஸ்தியா தான் இருக்குது. என்ன பண்றது? அரிசி விலை எந்த விலையும் ஜாஸ்தியா தான் விற்குது. அரசாங்கம் டேர்மாரா தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் சொல்ற அவ்வளோ இல்லை. பண்ணா கொஞ்சம் டேர்மாரா தான் இருக்குது. சரியில்லைண்ணா, எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை 3 வருஷமா போயிட்டு இருக்கு. என்ன? குரங்கு வந்து வீடு நொய்யாத வீடு கிடையாது. ஒரு குழந்தைய கூட கடத்திட்டு போக முடியல எங்களால. சாப்பாடு செஞ்சு வச்ச சாப்பாட்டை நாங்க வந்து நிம்மதியா சாப்பிட முடியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட போனோம், 10 ஆம்பளைங்க போனாங்க. நாங்க கூட்டு தரோம், நீங்களே பிடிங்கன்னு சொல்றாங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போனோம். இந்த 3 வருஷமா போயிருந்தா சார் இருக்கோம். இன்னி வரைக்கும் யாரும் ஒரு குரங்கு பிடிச்சி அப்பால எடுத்து போய் விட்டதே இல்லை. ஆட்சி எப்படியா அதுக்கெல்லாம் நாங்கள் போகிறது இல்லைங்க. நம்ம என்ன போய் பார்க்கறதில்ல. அதெல்லாம் நம்ம இதுதான் நாங்க சொல்லிக்கிறாப்புல இல்லை. எங்களுக்கு இங்க வந்து எந்த ஒரு சலுகையும் செய்யல. இப்போ வந்து எவ்வளவுதோ சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு அதெல்லாம் வந்ததும் கிடையாது. பொறுக்கி எடுத்து சிலருக்கெல்லாம் போடுற மாதிரி எங்களுக்கும் கழிச்சு விட்டு போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை. அப்போ அது வந்து வராத்துக்கு வர்றது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அப்போ என்ன ஆட்சி நடக்குது? கொடுக்குறேன்னிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த 5 வருஷம் நல்லா இல்லை, சரியில்லை. ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா பண்ணாரு. பெண்களுக்காக நல உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு. அதனால இந்த வருஷமும் அவர்கிட்ட தான் நாங்கள் எல்லாம் ஓட் பண்ணுவோம். நாங்க என்னைக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து சூரியனுக்கு தான், அவருக்கு தான் போடுவோம். ஏன் ஒரு காரணம் இருக்கும்ல? காரணம் என்ன? அப்புறம் அவர் வந்து எவ்வளவு இது செய்யறாரு தெரியுமா? அவர் சாரு இப்ப வந்துக்கிறவரு படிச்சுட்டியா, ஆடிட்டருக்கு படிச்சியா, மெட்ராஸ்ல போய்க்கிறாங்க, கம்பெனில இதுல இருக்கிறாங்க ஆபீஸ்ல. இன்னும் அவருக்கு வேலையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல.